பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நாசரேத் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் சென்ற சனிக்கிழமை மிக சிறப்பாக நடைபெற்ற ஆண்டவர் உதவி செய்தார். அப்பப்பா என்ன கூட்டம்! ஜனங்கள் கடல் அலை போல திரண்டு வந்திருந்தார்கள். ஏராளமான புதிய ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருந்தார். அநேக ஜனங்கள் அங்கே வந்து இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று கண்டார்கள். அதற்கு காரணம் அந்த அளவிற்கு அங்கே ஏராளமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற, பிசாசுகள் அலறி ஓட, வியாதிகள் குணமாக, அதை மக்கள் கண்களாலே பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு சகோதரி நம்முடைய ஊழியத்திற்கு பல வருடமாக வருகிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு சத்துரு இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அது ஒவ்வொரு முறையும் ஒரு ஆக்ஷன் காட்டிவிட்டு மறைந்து கொள்ளும். ஆனால் அந்த சனிக்கிழமை அன்று கர்த்தரது என்ன ஆவி என்பதை கண்டுபிடித்து அதை துரத்த கர்த்தர் உதவி செய்தார். அதுபோல் எத்தனையோ ஆவிகள் வருகிற பொழுதெல்லாம் அவைகளை குறித்த வெளிப்பாட்டை அடியாருக்கு கொடுத்து அவைகளை துரத்து அதன் மூலமாக இந்த மக்கள் புதுவாழ்வு பெற கர்த்தர் உதவி செய்தார். அதை போலவே எல்லோருக்கும் மிக சிறப்பானபடிக்கு மட்டன் விருந்து வழங்கப்பட்டது. சர் லட்சுமண் தலைமையில் கொண்டு வரப்பட்ட இந்த மட்டன் மீனானபுரம் யோவானன் தலைமையில் மிக சிறப்பாக சமைக்கப்பட்டு ருசியாக இருந்தது. எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. ரீத்துக்குரியவர்களே, அதை போலவே
எல்லாருக்கும் நல்ல சேலைகளையும் பேண்ட் ஷர்ட்டையும் வேட்டிகளையும் வழங்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். கைகளை நீட்டிய, உதவி செய்த, ஜெபித்த, தாங்கிய, நேசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் சென்னையிலே பல்லாவரம் பம்மல் மெயின் ரோடு இருக்குது. அதாவது ரயில்வே ஸ்டேஷனில், பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி பம்மல் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா புத்தபி நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லியிருக்கும். உள்ளோடி தூண்களோடி உள்ள வருவீர்கள் என்றால் பின்பகுதியில் லிஃப்ட் இருக்கும். அதில் ஏறி மேல்தளத்துக்கு வந்தீர்கள் என்றால் அங்கே அடியார் உங்களுக்காக காத்திருப்பேன். சென்னையில் இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் மிகவும் துடிப்பானவர்கள். சகோதரர் மங்களராய் தலைமையிலே உங்களுக்கு நல்ல கிறிஸ்துமஸ் விருந்தை அவர்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அந்த சென்னை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலும் கூட வந்து பங்கேற்கும்படியாக உங்களை அன்போடு கூட நாம் அழைக்கின்றோம். நல்ல சந்தர்ப்பம், அதை நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படியாக நம்முடைய நிகழ்ச்சிகள் நாள்தோறும் பல டிவி சேனல்களில் வர உதவி செய்திருக்கிறார். ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கிறேன். தினந்தோறும் இரவு 9 மணிக்கு நம்முடைய 1 நிமிட தேன் துளி ஜாய் டிவியிலே ஒளிபரப்பாகின்றது. வெள்ளிக்கிழமை மாத்திரம் இரவு 9:30 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் தாமதமாக வரும். இப்படி தினந்தோறும் இரவு 9 மணிக்கு ஜாய் டிவியில் 1 நிமிட தேர்ந்தொழியை நாம் அதில் கொண்டு வருகிறோம். பெனட் செல்லுக்கும் தம்பி ஷெல்டனுக்கும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக அநேகர் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் அது வாய்ப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக நம்முடைய நிகழ்ச்சிகள் தினந்தோறும் தொலைக்காட்சியில் வருகிறது, யூடியூப்பில் வருகிறது. நீங்கள் பார்த்து அநேகருக்கு அறிமுகப்படுத்தும்படியாக உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் தினந்தோறும் நாம் நல்ல நல்ல ஊழியக்காரர்களையும் குருவானவர்களையும் அழைத்து கொண்டு வந்து ஜெபங்களை நடத்தி அவர்களை நாம் ஊக்குவிக்கின்றோம். அவர்களுக்கு ஆறுதலை அந்த ஜெபங்கள் கொண்டு வருகிறது என்பதில் சந்தேகமில்லை. கடைசி காலத்திலே தினந்தோறும் ஜெபங்கள் நடக்கும் என்றால், அதில் பங்கேற்போம் என்றால் அதைவிட சிறப்பான காரியம் என்ன இருக்க முடியும்? எனவே சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். யார் ஆவிக்குரிய முதியோர் என்று வேண்டும் என்று விரும்பினாலும் அவர்கள் வரவேண்டிய இடம் நாசரேத் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. கிறிஸ்மஸ் டைம் நீங்கள் நிறைய பேர் நம்முடைய நிகழ்ச்சியை பார்ப்பீங்க. இந்த பிள்ளைகளெல்லாம் மிகவும் துரதிர்ஷ்டவசமாக திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே அவர்கள் பல காரியங்களாலே பிரிவினை ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது சட்டப்பூர்வமாய் பிரிந்து விட்டார்கள். அவர்களுக்கு என்று சொல்லி நாம் குரல் கொடுக்கின்றோம். விருப்பமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். முதலாவதாக நமது மகள் இப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறாங்க. வெறும் 27 வயது தான் ஆகிறது. BA ஆர்கிடெக்ட் முடித்து நல்ல வேலையில் இருக்காங்க. அவர்களுக்கு அதை போலவே நன்கு படித்து வேலை செய்கிற ஒரு நல்ல மணமகன், ஜெபிக்கிற மணமகன் தேவை. இரண்டாவதாக அன்பு தம்பி நாகர்கோவிலில் தான் இருக்கிறாங்க. 37 வயதாகிறது. அவர் கீழாக 60 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க, மேனேஜராக இருக்கிறாரு. அவர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு மணமகள் தேவை. மூன்றாவதாக திருச்சி சிட்டியில் மெயினில் ஒரு பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. அவருடைய மூத்த மகன் நல்ல பிள்ளை, 30 வயதாகிறது, நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல குடும்பம். அவர்களுக்கும் குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல மணமகள் தேவை. நான்காவதாக பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க. அவங்க அன்பு மகள் இளம் விதவை, ஒரு குட்டி குழந்தை உண்டு. அந்த சுசமாக சின்ன வயசுலேயே விதவை ஆயிட்டாங்க. அவர்களுக்கு இப்பொழுது வெறும் 27 வயதான் ஆகிறது. நல்ல ஜெபிக்கின்ற, குழந்தையோடு ஏற்றுக்கொள்கிற பக்குவம் படைத்த ஒரு மணமகன் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, நியாயாதிபதிகள் 16:25. இப்படி பெலிஸ்தீர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். சிம்சோனை பிடிச்சாச்சு, பிடிக்கவே முடியாத ஆளை பிடிச்சாச்சு, சிறைச்சாலையில் வச்சாச்சு, மாவரைக்க வச்சாச்சு. சரி முடிஞ்சான், அவனை விட்டுருக்குன்னு சொல்லி விட்டுருந்தா பிழைச்சிருப்பாங்க. அதோட விடாமல் அவங்க அவரை வர வச்சு குடித்து வெறிச்சு சத்தம் போட்டு ஊழையிட்டு இந்த மாபெரும் வெற்றியை கொண்டாடுவோம், வேடிக்கை காட்ட வைங்கன்னு சொல்லி பயங்கரமாய் அவர் சத்தமிட்டு கதறிய பொழுது தேவ கோபாக்கினை வந்தது. அந்த தூண்கள் தள்ளப்பட்டு அந்த 3000 பேரும் உடனடியாய் பயங்கரமாய் கொல்லப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
கிறிஸ்துமஸையும் கூட கொண்டாடும்படியாக இன்றைக்கு எத்தனை பேர்கள் சொந்த ஊருக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு ஏராளமான பணத்தையும் படிப்பையும் ஆசீர்வாதங்களையும் தங்கத்தையும் மாளிகையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நல்ல சுகத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஆனால் கிறிஸ்துமஸ் நாட்களில் குடித்து வெறித்து அநேகரை குடிக்க வைத்து இன்னும் தவறானபடி இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட அநேக ஜனங்கள் ஆயத்தமாகிற பொழுது அவர்கள் மேலே தேவ கோபாக்கினை வரும் என்பதை மறந்து போகவே கூடாது. ஆணுடைய பிறப்பை யாராவது தவறாக இப்படியாய் கொண்டாடுவார்கள் என்றால் தேவன் உடனடியாக கோபம் கொண்டு தான் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் திருப்பி எடுப்பார், அவர்களை அடிப்பார். வேதனையான காலங்கள் வந்துவிடும். ஆனால் தேவனுக்கு பயத்தோடு நாம் கிறிஸ்துமஸை ஆராதித்து ஊழியங்களுக்கு கொடுத்து ஊழியக்காரர்களை ஆதரித்து ஆண்டவருக்கு பயந்து இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம் என்றால் மென்மேலும் ஆசீர்வாதங்களை தருவார். இன்னும் அநேக கிறிஸ்துமஸை சந்தோஷமாக கொண்டாடுகிற காலங்களை உருவாக்கி கொடுப்பார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 2 அதிகாரம் 1-2 வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமிற்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு சாஸ்திரிகள் சொல்கிறாங்க, ரொம்ப தொலைவான ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. எங்களை நட்சத்திரம் அழகாக வழிநடத்தி கொண்டு வந்ததே, இங்குதான் கடவுளுடைய அவதாரம் உதித்திருக்கிறது, கடவுளுடைய பிள்ளை பிறந்திருக்கின்றார் என்று சொல்லி அந்த நட்சத்திரம் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே, எங்களை எத்தனையோ மாதங்களாக வருடங்களாக வழிநடத்தி வருகிறதே என்று அந்த நட்சத்திரத்தை குறித்து தான் அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையில் தான் இந்த கிறிஸ்துமஸே ஆரம்பிக்கிறது என்று நாம் காண்கிறோம். ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஊழியத்திற்காக ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒவ்வொரு இடத்திற்காக செல்ல பிரயாணிக்க கர்த்தர் அழைக்கிறார். மக்களும் கூட பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண மாட்டாங்களா என்று ஆர்வமாக காத்திருக்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு ஊருக்கு புதிதாக செல்கிற பொழுது அதில் 1000 சிரமங்கள். எந்த வழியாக போக வேண்டும், இங்கே போய் ரைட் எடுங்க லெஃப்ட் எடுங்க, பாருங்கள் அங்கே இப்படி ஒரு பில்டிங் இருக்குன்னு சொல்லி விடுவாங்க. அவங்களுக்கு அது பரிச்சயமான இடங்கள் இருக்கிறபடினால ஈஸியாக சொல்லி விடுவாங்க. ஆனால் நாம் அங்கே போகும் பொழுது அதில் பல கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கும். கஷ்டப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு போக முடியும். இப்பொழுது அந்த செல்லில் கூகுள் மேப் போட்டுக்கலாம், ஃபோன் யார்ட்டையும் கேட்டுக்கலாம், எல்லாமே வசதி இருந்தும் நாம் திணறித்தான் போய் சேருகிறோம். ஆனால் இந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத பொழுது 2000க்கும் அதிகமான வருடங்களுக்கு முன்பதாக வெறும் ஒரு நட்சத்திரம் அங்கே சாஸ்திரிகளை அறிவு ஜீவிகளை அவர் கடவுளை காண வேண்டும் என்கிற வாஞ்சையுடைய இந்த மக்களை அர்ப்பணிப்புள்ளவர்களை அழகாக எவ்வளவோ தொலைவிலிருந்து துல்லியமாக வழிநடத்தி வந்தது என்றால் அது எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்முடைய கற்பனையில் கூட நாம் சிந்தித்து பார்க்க முடியவில்லை. நான் இந்த கிறிஸ்துமஸ் டைமில் அப்படியே படுத்துக்கொண்டு அந்த நட்சத்திரத்தையே சிந்தித்து பார்ப்பேன். எவ்வளவு தொலைவில் இருந்தவர்களை எவ்வளவு அழகாக அந்த நட்சத்திரம் நடத்த அது வல்லமை உடையதாக இருந்தது. கர்த்தர் ஒருவேளை அந்த நட்சத்திரத்தை இந்த பூமியில் படைத்த பொழுதே தான் பிறக்கின்ற பொழுது வழி காண்பிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட, ஒரு பெரிய திட்டத்தோடு கூட, ஒரு பெரிய ஒரு மகிமை அதற்கு கொடுத்து தான் இப்படியாக வழி நடத்த வைத்தார், உருவாக்கினார் என்று ஒருவேளை நான் சிந்திப்பது உண்டு. இந்த நாளிலே கூட கிறிஸ்துவை யார் காண்பிக்கின்றார்களோ, ஏனென்றால் பாவத்திலும் பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் வியாதிகளிலும் பிசாசு போராட்டங்களிலும் இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு கோடியாக இருக்கிறாங்க. அறுவடை மிகுதியாக இருக்கின்றது. ஆசிரியத்திலே சென்ற சனிக்கிழமை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டிய பொழுது ஏராளமான ஜனங்கள் வந்து குவிந்திருந்தார்கள். அவர்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டது. அவர்களுக்கு அங்கே நல்ல பாடல்கள் பாடப்பட்டன, நல்ல செய்திகள் கொடுக்கப்பட்டன, நல்ல வஸ்திரங்கள், நல்ல சேலைகள் மற்றும் வேட்டுச்சட்டைகள் உங்களை போன்ற நல்ல பிள்ளைகள் மூலமாய் அங்கே அவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டன. சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏராளமான கட்டப்பட்ட ஜனங்கள், விடுதலை கிடைக்காதா, ஐயோ எனக்கு இந்த வியாதி இருக்கிறதே, இந்த பிசாசு போராட்டம் இருக்கிறதே, ஐயோ இவ்வளோ நெருக்கடி இருக்கிறதே, என்னை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட ஆர்வமாக போட்டி போட்டுக்கொண்டு அங்கே அவர்கள் முழங்கால் படியிடுவதை நாம் காண முடிந்தது. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும், இயேசுவை எப்படியாவது காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் வாஞ்சியோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் இது போன்ற ஜனங்களுக்கு தேவையாக
சரியான நபராக இருப்பார்கள் என்று சொல்லி, சரியான தேர்வாக இருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும், வியாதியில் இருப்பவர்களுக்கும், பிசாசு போராட்டங்களில் இருப்பவர்களுக்கும், மன துக்கத்தில் இருப்பவர்களுக்கும், போதை அடிமைத்தனத்தில் இருப்பவர்களுக்கும், விடவே முடியாது இந்த பழக்கத்தை விடவே முடியாது என்று சொல்லி குடித்து குடித்து தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்பவர்களுக்கும், பாவத்தில் மூழ்கி திளைப்பவர்களுக்கும், மருத்துவர்களாலே கைவிடப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு விடுதலை பெறுவதற்கான ஒரே ஒரு வாசல் ஆண்டவர் இயேசு. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். அதைத்தான் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தது. வாங்க, நான் உங்களுக்கு இயேசுவை காண்பிக்கின்றேன், அவர் எங்கே பிறந்திருக்கிறார் எனக்கு தெரியும், வாங்க என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வந்தது. இதை போலவே இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இயேசுதான் வழி என்று சொல்லி அவர்களை இயேசுவின் பக்கமாக அழைத்து கொண்டு வந்து அவர்கள் எதிர்பார்க்கிற சுகம், அவர்கள் எதிர்பார்க்கிற விடுதலை, அவர்கள் எதிர்பார்க்கிற வேலை, திருமண காரியங்கள் கைகூடி வர செய்தல் மற்றும் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொடுத்தல் என்று எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுப்பதற்கான வழி ஆண்டவர் இயேசுவே என்று சொல்லி யாரெல்லாம் காண்பிக்கின்றார்களோ, அழைத்து கொண்டு வருகிறார்களோ, கட்டப்பட்ட ஜனங்களை, போராடி கொண்டிருக்கிற ஜனங்களை, பிசாசு பிடியில் இருக்கிற ஜனங்களை, குடித்து குடித்து தங்களையும் அழித்து, சமுதாயத்தையும் அழித்து, குடும்பத்தையும் அழித்து கொண்டிருப்பவர்களை இயேசுவின் பக்கமாக யார் அழைத்து கொண்டு வருகிறார்களோ அவர்கள்தான் இந்த நாளிலே இந்த நட்சத்திரம் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸ்டார் அன்னைக்கு இயேசு காண்பிப்பதற்காக நடத்தி கொண்டு வந்த நட்சத்திரம் இப்பொழுது அது எங்கே இருக்கிறது? நம்ம வீட்டில் ஸ்டாராக தொங்க விட்டுருக்குறோம், அதுதான் அந்த ஸ்டார்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டில் கூட இல்லைன்னா, நம்ம வீட்டில் கூட இல்லைன்னா, மாளிகையில் கூட நிறைய ஸ்டார்களை நான் தொங்க விட்டுருக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க வீட்டில் ஸ்டார் போட்டாங்க, இவங்க வீட்டில் ஸ்டார் போட்டாங்க, நம்ம வீட்டில் இன்னும் ஸ்டார் போடலையேன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ போட்டாச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் இதுவெல்லாம் அந்த ஒரு வாரத்திற்கு, ஒரு மாதத்திற்காக அப்புறம் இந்த ஸ்டாரை கலத்திடுவாங்க, பத்திரமா வச்சுட்டு அடுத்த வருஷம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஒரு மாதம்தான் ஒரு சிலருக்கு கிறிஸ்மஸ், ஒரு வாரம் தான் ஒரு சிலருக்கு கிறிஸ்மஸ், இல்லைன்னா ஒரு சில நாட்கள் சென்னையில் இருப்பவங்க அங்கே வந்து கொண்டாடிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கெலாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு உடனே பஸ் ஏறி கார் ஏறி போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சில நாட்கள், ஒரு சில 25, 26 இல்லைன்னா 24 அவ்வளோதான். அதுக்கு பிறகு சிலர் நியூ இயருக்கு இருக்கிறாங்க, அவங்க ஒரு வாரம் என்ஜாய் பண்ணுறாங்க, அதுக்கு பிறகு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் தான் நாங்கள் கிறிஸ்மஸுக்கு வருவோம். இல்லை, நாம் ஒரு வாரம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்காக நாம் அழைக்கப்படலை. ஒரு வாரம் தான் இயேசுவை நான் காண்பிப்பேன், ஒரு வாரம் தான் இயேசப்பட்ட உங்களை நான் அழைத்து கொண்டு செல்லுவேன், ஒரு வாரம் தான் உங்களுக்கு நான் விடுதலையை பெற்றுக் கொடுப்பேன், ஒரு மாதம் தான் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நான் கொடுக்கும்படியாக இயேசுவிடத்தில் உங்களை அழைத்து கொண்டு செல்லுவேன் என்று சொல்லுவது அல்ல. அது கிறிஸ்மஸ் அல்ல. நாம் என்றைக்கும் நட்சத்திரங்களாக வானிலே பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். உயிரிழக்கிற மட்டும் ஏராளமான கட்டப்பட்ட ஜனங்களை, விடுதலை கிடைக்காதா என்று வாஞ்சித்து கொண்டிருக்கிற ஜனங்களை எப்படியாவது ஆண்டவரின் பக்கமாக அழைத்து கொண்டு வர வேண்டும். நமக்கு ஜனவரியிலையும் கிறிஸ்மஸ் தான், பிப்ரவரியிலும் கிறிஸ்மஸ் தான், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஹோல் இயரும் 365 டேஸும் நாம் கண்டிப்பாக ஆண்டவரை காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். வாருங்கள், உங்களுக்கு நான் இயேசுவை காண்பிக்கின்றேன். அழிவு பிள்ளைகளே, படிக்கிற இடத்துல, நீங்கள் ஸ்கூலில், எல்லா இடத்துலையும், காலேஜில் ஆண்டவரை இயேசுவை நான் காண்பிக்கிறேன், வாங்க, உங்களுக்கு விடுதலை நான் பெற்றுக் கொடுக்குறேன், வாங்க முழங்கால் படியிடுங்க, வாங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், வாங்க நான் வசனங்களை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு நட்சத்திரமாக படிக்கிற இடத்துலையே நீங்கள் உருவாகி விட்டீர்களாம். நாங்கள்லாம் படிக்கும் பொழுது நான் என் ஆவிக்குரிய தகப்பனாகிய பெருமதிப்பிற்குரிய வின்சென்ட் பால் ஐயா, நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த நாட்களில் நிறைய பேர், மங்களதாசு, நிறைய அந்த ஹாஸ்டல் பசங்க எல்லாம் சேர்ந்து என்னையும் கூப்பிட்டுருப்பாங்க, நானும் போய் முழங்கால் போட்டிருப்பேன். எல்லோரும் இல்லை, இந்த 11th 12thலேயே எவ்வளோ அழகாக ஜெபிப்பாங்க தெரியுமா, எவ்வளோ அழகாக வசனங்களை போதிப்பாங்க தெரியுமா. நட்சத்திரமாக அநேகருக்கு கிறிஸ்துவை காண்பித்தார்கள். இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருந்த நானும் கூட அந்த நட்சத்திரத்தை, அவர்களுடைய வழிநடத்தலை பார்த்து தான் இயேசுவண்டை நான் சென்றேன். அதே மாதிரி நாங்கள் படிக்கிற காலத்திலும் கூட எவ்வளவோ வாலிபர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். மறக்கவே முடியாது. நாடிமுத்து, செந்தில்வேல் போன்ற அநேக மாணவர்கள் ஆண்டவரின் பக்கமாக இழுத்து வருவதற்கு நாம் நட்சத்திரமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் குடும்பமாக ஊழியம் செய்து வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியத்துக்குரியவர்களே, நாம் வருடம் முழுவதும் நட்சத்திரமாக இருக்கணும். கிறிஸ்மஸ் என்பது ஒரு மாதம் அல்லது ஒரு நாள் கொண்டாடப்படுகிற பண்டிகை அல்ல.
அதை முதலாவது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திரத்துக்கு ஒரு மாதம் தாங்க டிமாண்ட் இருக்குது. கடையில் எல்லாத்துலேயும் போனீங்கன்னா எனக்கு வேணும் ஸ்டார் தருவீங்களா கூட்டமாக வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அதை மறந்துடுறாங்க. இல்லவே இல்லை, நீங்கள் வருடம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை காண்பிக்கிற ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளோ பேர் இன்றைக்கி எவ்வளோ வேதனையில் இருக்காங்க தெரியுமா? வியாதிப்பட்டவங்க கிட்ட போய் பாருங்கள். ஐயோ எவ்வளோ வேதனை, எவ்வளோ பயம், ஐயோ எவ்வளவு கலக்கம். பிரியத்துக்குரியவர்களே, அவங்க குடும்பத்தாரெலாம் பதறிட்டு நிற்கிறாங்க. உயிர் போயிருமோன்னு சொல்லி பதறிட்டு நிற்கிறாங்க. நான் செத்து போயிடுவேணும்னு சொல்லி வியாதி வந்திருக்கிறவங்களாம் நடுங்கிட்டு நிற்கிறாங்க. அவரிடத்தில் சென்று இயேசு உங்களுக்கு சுகம் தருவார், பயப்படாதீங்க, வாங்க நான் காமிக்கிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா உங்களை விட ஒரு பெரிதான ஒரு நட்சத்திரம் இந்த பூமியில் இல்லவே இல்லை. யூ ஆர் த கிரேட்டஸ்ட் ஸ்டார் ஆஃப் திஸ் வேர்ல்டு. பிரியத்துக்குரியவர்களே, இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகமாக இருக்கிறது. கண்களை மூடி முடிப்பதற்குள்ளாக விபத்து நடைபெற்று எவ்வளோ பேர் கூட்டமாக செத்து போகின்றார்கள். 20 வயதில், 30 வயதில், 40 வயதில் கண்களை மூடி முடிப்பதற்குள்ளாக ஒரு செகண்டில் இந்த ஆக்சிடெண்ட் ஆகுது, காணாமல் போயிடுறாங்க, அப்படி மறித்து போயிடுறாங்க. அவர்கள் எல்லாரும் இந்த பூமியிலிருந்து சாத்தானாலே வாரி கொல்லப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை அவர்களுக்கு நாம் கிறிஸ்துவை அறிவித்திருந்தால், அந்த விபத்தை சந்திப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்திருந்தால் அவர்கள் அந்த முடிவை சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நிச்சயமாக கர்த்தர் அவர்களை பாதுகாத்து இருந்திருப்பார். அவர்களுக்கு நாம் நட்சத்திரமாக வழி காண்பிப்பதற்குள்ளாகவே சாத்தான் கொண்டு போயிட்டான். அதுதான் வருத்தமான ஒரு செயலாக இருக்கிறது. இதுக்குரியவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுற நாம ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, நானும் ஒரு ஸ்டாராக இருப்பேன். ஆண்டவரே, நானும் அநேக ஜனங்களுக்கு வழி காண்பிக்கிற ஒரு நட்சத்திரமாக இருப்பேன். ஆண்டவரே, நான் இந்த ஒரு மாதம் இல்லை, இந்த ஒரு வாரம் இல்லை, இந்த ஒரு நாள் அல்ல, நான் என்னென்றைக்கும் உமக்காக நட்சத்திரமாக இருப்பேன். ஆண்டவரே, நீ என்ன வேலையை கொடுத்தாலும், என்னை எந்த ஊருக்கு என்னை கொண்டு போனாலும், ஆண்டவரே எங்கே என்னை வச்சாலும், ஆண்டவரே எனக்கு எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும், பலகீனங்கள் இருந்தாலும், நெருக்கங்கள் இருந்தாலும், அதன் மத்தியில் நான் கிறிஸ்துவாகிய உம்மை காண்பித்து கொண்டே இருப்பேன் ஐயா. என்னால் முடிந்த அளவிற்கு நான் ஜனங்களை உம்பக்கமாக இழுத்து வந்து கொண்டே இருப்பேன் ஐயா என்று ஒரு பிரதிஜ்ஞை நீங்கள் எடுக்க வேண்டும், ஒரு சபதத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களிடத்திலே தாழ்மையாய் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு நட்சத்திரம் எத்தனையோ பேர்களை கிறிஸ்துவின் பக்கமாக அழைத்து கொண்டு வந்தது. நாம் ஒரு நபராய் ஊழியம் செய்தால் கூட நம் மூலமாக நம்முடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள், நாம் யாருக்கெல்லாம் அறிவிக்கிறோமோ எத்தனையோ நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஜனங்களை ஒரு நட்சத்திரத்தாலே வழிநடத்த முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பமாய் ஊழியம் செய்யலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நண்பரோடு சேர்ந்து ஊழியம் செய்யலாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இணைந்து ஊழியம் செய்யலாம், ஐயா எவ்வளோ சந்தோஷம். சில நேரங்களில் யாரும் இல்லாவிட்டால் தனிமையிலே ஊழியத்தை செய்யுங்கள். உங்களுடைய ஊழியம், நீங்கள் அது பேசுகிற வார்த்தைகள், கனிவான வார்த்தைகள், தட்டி கொடுக்கின்ற இந்த வார்த்தைகள், ஆறுதல் படுத்துகின்ற இந்த வார்த்தைகள், தைரியப்படுத்துகின்ற இந்த வார்த்தைகள், நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகள், பரவாயில்ல எல்லாத்தையும் பார்த்துக்கலாங்கிற அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அநேக கிறிஸ்துவண்டை நடத்தி கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே என்னோடும் உங்களோடும் அவர் பேசுகின்றவராக இருக்கின்றார். நட்சத்திரத்தை ஸ்டாரை வாங்கி வீட்டில் போட்டு வரிசையாக போட்டுகிட்டே இருக்கீங்களா? தம்பி, தங்கச்சி, கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. அவர் சொல்கிறார், மகனே, மகளே, நீதாம்மா நட்சத்திரம், மகனே நீதான் என் நட்சத்திரம், நீதான் என்னை குறித்து வழிகாட்ட வேணும், என்னை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு நட்சத்திரமாக இருந்திருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க? உங்களோட பிஸ்னஸில் எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க? உங்களை தேடி வர்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவர்களுக்கெல்லாம் கிறிஸ்துவை காண்பித்திருக்கிறீர்களா? நீங்கள் அவர்களுக்கு ஒரு நட்சத்திரமாக இருந்திருக்கிறீங்களா? வாங்க, கிறிஸ்து உங்களை விடுவிப்பார், அவர் சமாதானத்தை தருவார், அவர் சந்தோஷத்தை தருவார் என்கிற நற்செய்தியை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்களா என்று நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். ஏதோ ஒரு தமாசுக்காக கேட்கவில்லை, சிந்திக்கும்படியாக நான் கேட்க விரும்புகிறேன். எத்தனை பேரை நீங்கள் கிறிஸ்துவின் பக்கமாக அழைச்சிட்டு வந்திருப்பீங்க? அப்படி அழைச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை தொங்க விடுவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இல்லை என்றால் எல்லாரும் கிறிஸ்துமஸ்னால் இந்த மாதிரி ஸ்டாரை வாங்கி விட்றாங்க, நானும் கட்டி தொங்க விட்றாங்க, நானும் விட்டுருக்கிறேன், அவ்வளோதான். இது ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிடும். எதற்காக அதை தொங்க விடுகிறோம் என்கிற அந்த லாஜிக்கே தோற்று போய்விடும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் அநேகரை கிறிஸ்துவின் பக்கமாக கொண்டு வருவேன் என்கிற ஒரு பிரதிஜ்ஞையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிற அழுப்பு மிகுதியாக இருக்கிறது.
இல்லையா? எவ்வளவோ ஜனங்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இவரோட புதிதாக நம்முடைய செய்தியை கேட்கிறவர்களுக்காக அதை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் எங்கெல்லாமோ ஊழியத்துக்கு போயிட்டு, ஹவுஸ் விசிட் போயிட்டு, காலையிலேயே போயிட்டு எங்கெல்லாமோ அலைஞ்சி திரிஞ்சு நைட்டு 9 வரைக்கும் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். எனது குடும்பத்தார் எல்லாரும் ஆவலாக எனக்கு காத்திருக்கிறார்கள். தம்பி எப்போ வருவான், சேர்ந்து சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது ஒரு முக்கியமான வழக்கம். அப்படியாக சேர்ந்து சாப்பிட உட்காந்து முதல் உருண்டை எடுத்து நான் வச்சுருக்கிறேன். ஒரு ஃபோன் வருது. உடனே எல்லோரும் சொன்னாங்க, நீ இன்றைக்கி ஃபுல்லாக ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கேன், இப்போ ஃபோன் எடுக்காது, சாப்பிட்ட பிறகு ஃபோன் எடு அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு சாப்பிட்டுட்ருக்கிறேன். நான் சாப்பிட அந்த நம்பர்லேருந்து தொடர்ந்து அழைப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அன்னோன் நம்பர் அழைப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நீ ஃபோன் எடுக்காத, சாப்பிட்டுட்டு எடு. சரிதான் சொல்லிட்டு நான் ஒரு 10 நிமிடம் உட்காந்து பேசி சாப்பிட்டுட்டு நான் அந்த ஃபோன் பக்கமாக போகிறேன். அதுக்குள்ளே அந்த கால்லாம் நின்றுச்சு. அப்புறம் நான் உடனே கூப்பிட்றேன், நீங்கள் கூப்பிட்டீங்களா, யார், என்ன விஷயம்? அப்போ அவங்க எங்கேருந்தோ சொல்கிறாங்க, பிரதர் சொந்தத்தில் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ரொம்ப போராட்டமாக வியாதிப்பட்டிருந்தாங்க, கடைசி நேரம் திடீர்னு ரொம்ப ஒரு மாதிரி வந்துருச்சு, அப்போ தான் உங்களை கூட்டம், நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க, ஒருவேளை ஜோம்னு அவர் காப்பாற்றப்படுவார்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் இறந்துட்டார், 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார், சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கேவலம் ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக நான் 10 நிமிஷம் தாமதிச்சதுனால அதுக்குள்ளே அந்த உயிர் போய்விட்டது. எனக்கு அந்த இரவு தூக்கமே வரவில்லை. நாள் முழுவதும் உழைத்து ஆண்டவருக்காக ஓடி ஆடி திரிந்ததெல்லாம் எனக்கு பிரயோஜனமற்றதாக போய்விட்டது. உயிர் போய்கொண்டிருக்கும் போது ஒருத்தர் கூடுறாங்க, நான் ஃபோன் எடுத்து ஜெபிக்காமல் பாவியாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் அதிகமாக நான் வருத்தப்பட்டேன், கலங்கி நின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. அந்த நாளிலிருந்து நான் உணர்ந்துக்கிட்டேன், ஒரு 5 நிமிஷம் தாமிச்சா கூட, ஒரு 2 நிமிஷம் தாமிச்சா கூட ஒரு உயிரை சாத்தா எடுத்துகிட்டு போயிடுறான். நான் தாமதிப்பதற்கு எதுவுமே இல்லை. அறுப்பு 24 மணி நேரமும் இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. தாமதிக்க 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 தனக்கென்று உயிர்களை அவன் எடுத்து போயிட்டே இருக்கிறான், எதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறான். விடக்கூடாது. நாம் முடிந்தளவு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். முடிந்தளவு நமக்கு என்ன தாளந்து ஆண்டவர் கொடுத்துருக்காங்களோ அதை கிறிஸ்துவுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். பாடுகிற தாளந்தா, மியூசிக் போடுற தாளந்தா, இல்லைனா செய்தி கொடுக்குற தாளந்தா, இல்லைனா பிசாசுகளை துரத்துக்கிற தாளந்தா, இல்லைனா ஒருவேளை வியாதிகளை சுகமாக்குற தாளந்தா, எதுவாயினாலும் இருக்கட்டும், கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாக செய்யுங்கள். சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களை பார்க்கிற பொழுது, வியாதிப்பட்டவர்கள் பார்க்கும் பொழுது கனிவாக பேசிட்டு, நீங்கள் இயேசுவை ஏன் தேடி பார்க்கக்கூடாது, ஆண்டவர் என்ன நீங்கள் ஏன் வரக்கூடாது, அவர் உங்களுக்கு விடுதலை தருவாரே என்று அந்த வழிகாட்டிய நட்சத்திரம், அந்த நாச்சியாருக்கு சொல்லி நாகமானுக்கு வழிகாட்டிய நட்சத்திரம், அந்த சின்ன பிள்ளை, அவள்தான் அவளுக்கு நாகமானுக்கு நட்சத்திரமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களுக்கு, பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு அந்த சிறு பிள்ளையை போல ஒரு நட்சத்திரமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் வழிகாட்டியாக ஒருத்தருக்காக இருந்துகிட்டு இருப்போம்னா, இயேசுவண்டை அழைத்து வந்து கொண்டே இருப்போம் என்றால் அவர் விடுவிப்பார். நாமும் பரலோக ராஜ்யத்தில் இடம்பெறுவோம். ஒரு நாளில் இந்த பூமியை விட்டு நாம் கடந்து போகிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என் மகனே, எத்தனை பேரை எனக்காக நீ அழைத்து கொண்டு வந்தாய், ஐயா ரொம்ப சந்தோஷம், உனக்குன்னு நான் மிகப்பெரிய இடத்தை, வீட்டை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். வீட்டுக்குரியவர்கள், அந்த நாட்கள் எப்பொழுது வரும்? நிச்சயமாய் வரும். இந்த வருடத்தின் கடைசியிலே நான் நட்சத்திரமாக இருப்பேன், என் உயிருள்ள மட்டும் அநேகரை உம்மண்டை அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்லி பிரதிஜ்ஞை எடுத்துக்கொள்ளுங்கள். As long as I were alive, I'll bring a lot of people to you and I will be the star for you, Lord. I will never cease doing ministry for you. I will never stop preaching about you. I will never stop saying that Jesus is alive. He is the way, truth and life. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, இயேசுவண்டை வாருங்கள். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் பரவாயில்லை, மருத்துவர்கள் ஒன்றுமே நம்பிக்கை இல்லை என்று சொல்லிவிட்டிருந்தாலும் பரவாயில்லை, எத்தனையோ லட்சம் எத்தனையோ கோடி கடன் இருந்தாலும் பரவாயில்லை, உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவண்டை வாருங்கள். அவராலே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் என்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் செய்தி. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. ஜோதிகளின் பிதாவாகிய தேவனே, இந்த பூமியில் எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்க, வியாதினாலே தவித்து கொண்டிருக்கிறாங்க, பிசாசு போராட்டத்தினால் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. அப்பா, நீங்கள் தான் எப்படியாவது இப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம்
விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திருநாமத்தினாலே சாத்தான் வெட்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவரே அவன் அழிந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தோத்திர முடிவு வருவதற்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை உம்மண்டை அழைத்து வருவீராக. அதற்கு அநேக நட்சத்திரங்களை எழுப்புவீராக. எங்களையும் நட்சத்திரங்களாக நீர் பயன்படுத்துவீராக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள் ஐயா. எத்தனையோ நாடுகளுக்கு அப்பாற்பட்டு இருந்தவர்களை கூட அந்த நட்சத்திரம் கிறிஸ்துவண்டை நடத்தி கொண்டு வந்ததே. தொலைக்காட்சியின் மூலமாக, யூடியூப் வாயிலாக, ஆண்டவரே நெட் வழியாக எவ்வளவோ தொலைவில் எத்தனையோ நாடுகள் தள்ளி இருக்கிறவர்களையும் கூட கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்த முடியும் என்பதுதான் இந்த நாளிலே நாங்கள் கண்டுபிடிக்கின்ற காரியமாக இருக்கிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவீராக அப்பா. என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே மறையட்டும். எத்தனையோ டாக்டர்ஸ்கிட்ட போய் எவ்வளவோ கோடிகள் லட்சங்களை செலவழித்தோம், இன்னும் மோசமாயிட்டு தான் போக தவிர்த்து சரியாகவே இல்லை என்று சொல்கிற பிள்ளைகள், இந்த வியாதி வந்துருச்சே, அந்த வியாதி வந்துருச்சே, பயமாக இருக்குதே, நாங்கள் என்ன செய்வோம், நடுங்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் கிறிஸ்துவே நீர் விடுதலை கொடுத்து அவர்களை அணைத்து கொள்ள வேண்டும். சாச போராட்டங்கள் நீங்க வேண்டும், போதை அடிமைத்தனங்கள் நீங்க வேண்டும், வீட்டுக்குள்ளே காணப்படுற சண்டை சச்சரவுகள் கசப்புகள் அடிபிடிகள் ஆண்டவரே மாறணும். எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்து ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். இறைவா, பண நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். எத்தனை தேவைகள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் அவைகளை மாற்றுவதற்கு உமக்கு வல்லமை உண்டுப்பா. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா, எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்குங்க ஐயா. எப்படியாவது உடைய பிள்ளைகளுக்கு அந்த வருமானத்துக்கான வழிகளை ஏற்படுத்தி தாருங்க ஆண்டவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் மாலை கூடும். வெளியும் பொண்ணு உம்முடையது ராஜா. உடைய பிள்ளைகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துவீராக. கடனே வேண்டாம், நீ கடன் வாங்க மாட்டாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய் எனப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே சோத்திரம் ஐயா. நல்ல காரியம் நடக்காதா, எனக்கு இது திருமணம் ஆகாதா, என் பிள்ளைக்கு ஒரு வரன் வராதா, ஐயோ இப்படி கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களே, தாய்மார்கள் அங்கலாய்க்கிறாங்க. ஐயா எனக்கு குழந்தை பிறக்காதா, எத்தனையோ பேர் எத்தனையோ வருடமாகி திருமணமாகி குழந்தை இல்லாமல் ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு ஓடி ஏமாற்றம் அடைந்து லட்சங்களை எழுந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பேர குழந்தை வராதான்னு எத்தனை பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனே, நல்ல காரியங்கள் நடக்கட்டும். சொந்த வீட்டை தாரும். வயதானவரில் 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. ஒரு காலம் கீழே விழுந்து விடாதபடி, எந்த ஆபத்து வந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர்கள் உண்டு. ஆண்டவரை கிறிஸ்மஸ் காலத்தில் நம்முடைய ஊழியத்தை தாங்கிய எவ்வளோ நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை தோத்திரம் அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாரும். இந்த நாளிலே இந்த கிறிஸ்மஸ் நட்சத்திர செய்தியை கேட்டு ஆண்டவரை தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்களும் கூட தகப்ப நட்சத்திரமாய் மாற உதவி செய்யுங்க. இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு அதிசயத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. நமக்கே எல்லா துதியும் செலுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் எல்லாத பிரசனங்களோடு கூட என்றென்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.